ஹாய் என்னோட நைட் சோக்கிங் டைம் என்னெல்லாம் சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டே மார்னிங்காக நான் நாள் நைட்டே நான் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது. ஃபர்ஸ்ட்டு வந்து பாதாம் பிசின். இது பார்க்குறதுக்கு கல்கண்டு மாதிரி இருக்குல்ல, சும்மா ஒரு 2 கல் எடுத்து போட்டாலே நமக்கு போதுமான அளவாக இருக்கும். இந்த பவுல் ஃபுல்லாகவும் நொம்பி வந்துடும். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சியா சீடு. இது ஒருத்தவங்களுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அவ்வளோதான். அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. எல்லாமே அளவோடு சாப்பிட்டுக்கிட்டோம்னா நமக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அளவுக்கு அதிகமாக இருக்கும் போது தான் பிரச்சனை வரும். 1 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே சாப்பிடவே சாப்பிடாதீங்க. அதுக்கப்புறம் சீட்ஸ், ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சீட்ஸ். நான் என்னென்னலாம் எடுத்திருக்கேன் அப்படின்னா பம்கின்னு, சன்ஃப்ளவர் சீடு, அப்புறம் வாட்டர்மெலன் சீட், செசமி சீட், ஃப்ளாக்ஸ் சீடு. 2 பேருங்கிறதுனால நான் தனித்தனியாக ஊற வச்சுருக்கேன். நான் தமிழில் சொல்கிறேன். பூசணி விதை, சூரியகாந்தி விதை, அப்புறம் தர்பூசணி விதை, அப்புறம் அது கூட வந்து நம்ம எள்ளு, கொஞ்சமாக அந்த ஆளி விதைன்னு சொல்லுவோம்ல அது. இது வந்து நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே என்னன்னாக்கா அந்த நட்ஸு, இந்த ட்ரை ஃப்ரூட் சேர்த்து அரைச்சி குடிக்கிற ஜூஸ். இந்த ஜூஸ் குடிக்கிறதுல ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. எங்களுக்குமே ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் என்னன்னு சொல்லிட்டு அடுத்த ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டுங்கிற மாதிரி நம்மளோட மெயின் ஹீரோ ஃபெர்மெண்டட் ரைஸ் வாட்டர், பழைய சாதம். மதியம் வச்ச சாதத்தில் மிச்சப்பட்டதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதெல்லாம் தான் நாளைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு